அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? கோவைக்காய் கறி செய்ய போகிறேன் இன்றைக்கி. அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் தான். அதுக்கு தேவையானவை அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கின்னு கருக விட்டுறாதீங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க. வறுத்து இந்த காய்ந்த மிளகாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கின்னு அதன் பிறகு கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், அதன் பிறகு உளுத்தம்பருப்பு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்து அதையும் வந்து சேர்த்து 2 டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பொன்னிறமாக வறுத்துக்கின்னு கருக விட்டுறாதீங்க. அடுப்பை சிம்மில் வச்சு பார்த்து வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். தேங்காய் வந்து 1/4 கப்பு, துருவன தேங்காவாக இருந்தால் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த கட் பண்ணி போட்டிருக்கேன் தேங்காவை, அதனால் கீரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு 3 கீரல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அளவு வந்து கரெக்டாக வந்து நம்ம 1/4 கிலோ கோவைக்காய் எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் கூட போடுவாங்க. ஆனால் வந்து இது போதுமானது. இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால காரம் ஜாஸ்தி வேணாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 கூட போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். ஆனால் கருக மட்டும் விட்டுறாதீங்க, ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காய்ந்த மிளகாய் எல்லாத்தோடையும் வந்து கலந்து அந்த ஹீட்டிலேயே வந்து நல்லா சூடாக இருக்கட்டும்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுறேன். இந்த தனியாக வந்து தேங்காவை வந்து நான் தனியாக எடுத்து வறுத்துப்பேன். இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஆற விட்டு அது தனியாக வந்து எடுத்துப்போம். அடுத்தது தேங்காவை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். வெயில் காலங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அனைவரும் வந்து தண்ணி ஜாஸ்தியாக குடிங்க. தண்ணி சத்து உள்ள பழங்களை எடுத்துக்கோங்க. காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். அடுத்தது வந்து தேங்காய், இந்த அளவுக்கு வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி மீண்டும் வந்து தேங்காய் துருவலாக இருந்தால் சீக்கிரம் வந்து இது வந்து வறுத்து எடுத்துடலாம். இது வந்து கட் பண்ணதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக செய்கிறதுனால எந்த சமையலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹையில் வச்சா தீஞ்சிடும். பார்த்து பக்குவமாக செய்யணும். நம்ம அவசரமாக செய்யணும்னு சொல்லிவிட்டு அதை வந்து சமையலை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக ஆக்கக்கூடாது. அதை வந்து தேங்காவையும் ஆற விட்டு அந்த ஒரு 2 பல்ஸு விட்டு அதன் பிறகு தேங்காவையும் சேர்த்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாயோட தேங்காவையும் போட்டு அரைச்சிடணும். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து கடுகு தாளிப்பு கொடுத்து 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டு கோவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா எந்த காய்கறியாக இருந்தாலும் வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு 4ஆக வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன். அதில் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடுறதுனால நமக்கு வந்து நல்லது. எடைக்கு எடை வந்து எந்த சமையலையும் வந்து கலந்து விடுறது நல்லது. கொஞ்சம் கோவக்காய் வந்து டைம் எடுக்கும். கொஞ்சம் மீடியமாக வைக்கிறதுனால நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க. என்ன ஒரு 15 நிமிஷத்தில் ஆகிடும். குயிக்காக தான் ஆகிடும். நம்ம மீடியமாக வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதன் பிறகு தான் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்க்க போகிறோம். கோவைக்காயில் வந்து நிறைய வந்து நன்மைகள் வந்து நிறைய இருக்குது. எல்லா காய்கறிலையும் நிறையா இருக்குது. அதே மாதிரி கோவைக்காய் கறியில் வந்து நிறையா இருக்குது. இதுக்கு முன்னே வந்து யாருக்கும் அது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய அதில் உள்ள நன்மைகளை தெரிந்து கொண்டு நிறைய பேர் இதை வந்து எடுத்துக்கிறாங்க. சுகர் உள்ளவங்க வாரத்துக்கு 3 முறையாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சுகர் கட்டுப்படுத்தும், ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி செரிமானத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பல நோய்களுக்கு வந்து இது தடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து பொடியை வந்து அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாய், தேங்காய், முக்கியமாக தேங்காய் இதில் சேர்க்கணும். இதில் வந்து எல்லாத்தையும் பொடி பண்ணி நம்ம இட்லி பொடி மாதிரி பண்ணி நல்லா இது வந்து 3/4 பதத்துக்கு வெந்த உடனே அந்த பொடியை சேர்த்துக்கணும். இந்த பொடியை சேர்க்குறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்குங்க. இந்த கோவைக்காய் கறி செய்து பாருங்கள். அப்படியே நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கோவைக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக. எனக்கு என்னென்னா அந்த சில்வர் பாத்திரத்தில் செய்கிறதுனால அந்த
பொடி போடுறதுனால அடியில் போய் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நாஸ்டிக் தவாவில் மாற்றிட்டேன். ஆரம்பத்திலே செய்திருக்குன்னு நான் சில்வர் பாத்திரத்தில் செய்யலான்னு சொல்லிவிட்டு அது அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்க்குறேன், அடியில் வந்து அது பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு முடி வச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லெண்ணெயில் வந்து எந்த சமையலாக இருந்தாலும் வெயில் காலங்களில் சேர்த்துக்கங்க. குளிர்ச்சி தரக்கூடியது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு. குக்கிங் ஆயிலில் செய்தாக்கா டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதனால் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ கோவைக்காய் வந்து அந்த நாஸ்டிக் தவாவில் மாற்றிக்கிட்டேன். ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் கொடுத்து செய்யும் போது நீங்கள் 2 டீஸ்பூன் கூட கொடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு மூடி போட்டு நல்லா இவங்க வெந்து வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க. எல்லாத்தையும் வந்து கலந்து விடுங்க, ஒன்று சேர்ந்தா மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருக்குன்னு இடைக்கிட வந்து கலந்து விடுங்க. இது தோல் நோய்க்கெல்லாம் வந்து இந்த பாவக்காய் இலை, தண்டு, வேருலாம் வந்து சாப்பிட்றதுனால வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து கோவைக்காயில் வந்து நிறைய வந்து சொல்லிட்டு போகலாம். நிறைய பலவித நோய்களுக்கு வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த கோவைக்காய். வாரத்துக்கு 2 முறை அல்லது 1 முறை சேர்த்துக்கிறது நல்லது. பசங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக செய்து கொடுக்கும்போது வேணான்னு சொல்கிற பசங்க கூட கோவைக்காய் கறி வந்து எனக்கு செய்து கொடுங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் கலந்து விடுங்க. கலந்து விட்டு ரெடி பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பரான கோவைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.